மாங்காய் துண்டம் போடுவது எப்படி? மாங்காவை இதை போன்று சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் இருக்கு பாருங்களேன், நல்லெண்ணெய் அதை நல்லா கொதிக்க வச்சு கடுகு தாளிச்சிடுங்க. மிளகாய் தூளை போட்டு பெருங்காயத்தை போட்டு இது மாதிரி செவப்பாக இருக்கு பாருங்களேன், ரெட்டிஷாக இது மாதிரி வர மாதிரி கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அணைங்கோ. அந்த கேஸ் அணைச்சதுக்கு அப்புறமா கரண்ட் அடுப்பு அணைச்சதுக்கு அப்புறமா இது மாதிரி மாங்காய் துண்டத்து மேலே இந்த பொடியை அப்படியே ஊற்றுங்க. அதாவது எண்ணெயில் குழைக்கப்பட்ட மிளகாய் பொடி, கடுகு, அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா அதில் வேணுங்கிறதெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். பெருங்காயம் ரொம்ப முக்கியம் வாசனைக்கு. இது மாதிரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது இருக்கு பாருங்களேன், இது மாதிரி மாங்காய் துண்டத்தோட இதை மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சூப்பராக மாங்காய் துண்டம் கிடைக்கும். அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மோர்ஞ்சாத்துக்கோ, ரசஞ்சாத்துக்கோ, சாம்பாருக்கோ, எதுக்கு வேணாலும் இதை தொட்டுன்னு சாப்பிடலாம். வெறும் அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ. ஹாவ் மாங்காய் துண்டம். இங்கே பாருங்க, மாங்காய் துண்டம் சூப்பராக ரெடியாக இருக்கா? மறக்காமல் உப்பு போட்டுடுங்க, ஓகேயா? இல்லாட்டி ரொம்ப வரைக்கும். தேங்க்ஸ் அலாட். ஹாவ் அ கிரேட் டே. ஹாப்பி பொங்கல்.